மறுபடியும் உங்களை இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிற இந்த நாளிலும் மறுபடியும் உங்கள் மத்தியில் வந்து ஆண்டோடைய செய்தியை கொடுப்பதற்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் கர்த்தர் தந்த மேலான தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என் போதகர் ஐயா அவர்களுக்கும் என் சபைக்குழு அங்கத்தின் ஒவ்வொருவர்களுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்ததாமே உங்களுடைய திருச்சபைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நாளின் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம் பார்த்தீங்களா? நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், நான் கேள்வி கேட்பேன். என்னோட நான் கேள்வி கேட்பேன், பதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லை, நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, டீச்சர்ஸ்க்கு தெரியும், கேள்வி கேட்டால் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க புரியும் இல்லை. ஸோ இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் நம்ம வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்திலிருந்து எத்தியோப்பியனை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம். அவன் எப்படியாக மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து சென்றான் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலிருந்து 4 குணங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதற்கு முதலாவது நம்முடைய தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நம்முடைய தேசத்தில் ஒரு நிலைவரமான ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தர் தரத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்களில் தாங்கிக் கொள்ளுங்க. இன்னும் புறப்பட்டு சென்றிருக்கிற மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஒரு மிஷினரி பேர் வந்து வினய்ராஜ், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் பல வருடங்களாக அவங்க வந்து ஆண்டோடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. நானும் அந்த மிஷினரியும் ஹரியானாவில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தோம். இப்போ அவங்க வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்காங்க குடும்பமாக. ஆனால் அவருக்கு வந்து கேன்சர் வியாதியில் கேன்சர் கட்டி, முதல்ல பிளட் கேன்சர்னு சொல்லி வந்து இப்போ பிரெயின்லேயே வந்து ஒரு கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் வீக் போன வாரம் தான் அவங்களுக்கு வந்து சிஎம்சி வெள்ளூரில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க, ஐசியூவில் தான் வச்சுருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மீது மனமிறங்கி கர்த்தர் நல்ல சுகத்தை தரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். அவளுடைய சுகநலங்களுக்காக கர்த்தர் முழு சுகத்தை கொடுத்து முழு பலத்தோடு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நானும் பணித்தளத்தில் இருந்தனால அநேக காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இப்பொழுது நான் வந்து ப்ரொமோஷனல் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறது காரணமே சரீரத்தில் உள்ள சில பிரச்சனைகள் காரணமாக தான் பணித்தளத்திலேருந்து இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைமை. இல்லைன்னா பணித்தளத்தில் தான் இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்திருப்போம். ஸோ தொடர்ந்து நீங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபிங்க. இன்னும் சில உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் 7 திருச்சபைகள் இன்று வரைக்கும் மூடப்பட்டு தான் இருக்கிறது. அது அரசாங்கத்தின் மூலமாக அவங்க வந்து சீல் வச்சு அந்த திருச்சபையில் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை இன்றைக்கும் காணப்படுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம கூடி ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஆனால் அந்த மக்களுக்கு கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. ஒரு 2 கிராமத்தில் மக்கள் ஆன்லைனில் கூட ப்ரேயர் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைமைகள். அந்த கிராமத்துக்கு சுதேச ஊழியரோ இல்லை மிஷினரியோ போக முடியாத ஒரு சூழ்நிலைமை அந்த உத்தரப்பிரதேசத்தில் காணப்படுது. ஸோ நீங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். இன்னும் அந்த ஊழியத்திற்கென்று, மிஷினரி ஊழியத்திற்கென்று ஆண்டவர் இன்னும் அநேக வாலிப உள்ளங்களை எழுப்பி தரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அந்த நாட்களில் ஊழியத்திற்கு வர்றது மிகவும் குறைவான நம்பர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து வர்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் சரித்திரம் வாய்ந்த மாவட்டங்கள். ஏன்னா அந்த மாவட்டங்களில் அநேக மிஷினரிகள் வந்து உழைத்து தங்களுடைய வேர்வையை சிந்தி இரத்தத்தை சிந்தி இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் உண்டு. அநேக திருச்சபைகளை எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா நான் முதலாக உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு டாக்கூர் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்னுடைய நெஞ்சில் வச்சுருக்கும்போது நான் சொன்ன எனக்குள்ள என்னுடைய மைண்டில் வந்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய இடத்துக்கு, என்னுடைய கிராமத்துக்கு ஒரு ரிங்கல் தோவை
ஜெர்மன் நாட்டில இருந்து வந்தார். வந்து அந்த இடத்துல ஒரு 10 ஆலயத்தை கட்டினார். 10 எங்களுடைய திருச்சபை வந்து 10வது ஆலயம். அந்த 10 கடைசி ஆலயம் இருக்குது, அதுதான். 10 ஆலயத்தை கட்டினார். நான் என் தேசத்தில் ஏன் நான் ஒரு 10 கட்ட முடியாதா? அப்போ அவன் வந்து துப்பாக்கி எடுத்து நெஞ்சில் வச்சுருக்கும்போது அவன் சொன்னது, அப்போ ஹிந்தி கூட அவ்வளோவா தெரியாது, ஒரு ஓட்ட ஹிந்தியில் தான். அந்த ஹிந்தி அவன் சொன்னது, மதராசி இங்கேருந்து ஓடிப்போ, இல்லை நான் உன்னை சுட்டு நான் பேக் பண்ணி நான் கொரியர் அனுப்பிடுவேன் உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னேன். நான் அந்த சொன்னேன், நீ என்ன சுட்டுக்கோ, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் செத்தேன்னா 100 சர்ச் இந்த இடத்துல எழும்பிடும். நீ என்னை உயிரோடு விட்டீன்னா ஓடி போனால் ஒரு 10 சர்ச்சு. அப்போ நான் ஹிந்தியில் சொன்னது, எனக்கு இவ்வளோ தான் சொல்ல தெரியும், சவுச்சாயே ஏ 10 சாயி, சவுச்சாயே ஏ 10 சாயி, சோச்சோ. அவனுக்கு யோசிக்க ஆரம்பித்தா உடனே அவன் என் கையில் இருந்த பைபிள் எல்லாத்தையும் கிழிச்சு துறைஞ்சிட்டு 2-3 அடி அடிச்சுட்டு ஓடி போயிருன்னு சொல்லி விரட்டி விட்டான். அப்போ எனக்கு திருமணம் ஆகலை அதுக்கு முன்னால். அப்போ ரொம்ப சின்ன பையனாக ஒல்லியாக இருப்பேன். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு அவன் முன்னால் ஒரு சின்ன எலி குஞ்சு மாதிரி தான் இருந்தேன், சரிதானே? அப்போது அவன் அடித்து விரட்டி விட்டான். ஆனால் அந்த கிராமத்தோட்டு வந்துட்டு இன்னைக்கு அதே கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி மக்கள் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆனாலும் அந்த இடத்துல நாங்கள் உழைத்த உழைப்பு, விதைத்த விதைகள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு மிஷினரி போகாட்டாலும் சரி, சுதேச ஊழியர் போகாட்டாலும் சரி, அங்குள்ள விசுவாசிகளே ஆலயத்தை நடத்தி ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதான் வாரணாசி பக்கத்தில் நம்ம மோடிஜி இருக்கிற அந்த தொகுதியில் தான், அங்கே ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் ஆலயத்தை கட்டினோம். ஸோ இப்படி அநேக பிரச்சனைகள் உண்டு மிஷினரி ஊழியங்களுக்கு. கர்த்தர் இம்மட்டுமாக ஒவ்வொரு ஊழியர்களையும் எடுத்து பாதுகாத்து எடுத்து பயன்படுத்தி வருகிற ஆண்டோட பிரதான கிருபையினால் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம் தான். நான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னா, ஒரு அற்பமான ஆரம்பம், ஒரே ஒரு மக்கள் கூட்டத்தை மட்டும் வச்சு ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. 5 வாலிபர்கள் ஜெபித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். நீ எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்ப, நீ அனுப்பு ஊழியர்கள்னு சொல்லும்போது மிஷினரிகளை அனுப்புனாங்க. ஒரே ஒரு மக்கள் தான், அது நம்ம தமிழ்நாட்டில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் பெரியமலைங்கிற இடத்துல ஒரு மக்கள் இனத்துக்கு மட்டும் இப்போ மிஷினரி ஊழியம் செய்தாங்க. ஒரு அற்பமான ஆரம்பம் இன்னைக்கு பறந்து விரிந்து 26 மாநிலங்களில் 256 இன மக்கள் மத்தியில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஆண்டோடைய பெரிதானுக்கு இந்த 256 இன மக்கள் மத்தியில் 8 லட்சத்துக்கு அதிகமான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்துரு. நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா பஞ்சாபில் நான் வந்து ஊழியம் செய்யும்போது பஞ்சாபியர்கள் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, நம்மளோட என்னோட கலராக இருப்பாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கம்பேரிசனே கிடையாது, ஒரு ஒற்றுமையே கிடையாது. அவங்க வித்தியாசமான ஆட்கள். ஆனால் அவங்க வந்து அவர்களோடு கூட இருந்து, அவர்களோடு கூட தங்கி, அவர்களுடைய மொழியை கற்று, அவருடைய கலாச்சாரத்தை கற்று, அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு, அவங்க கிராமத்தில் அவங்க வீட்டிலே இருந்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இன்னைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பணித்தளத்தை விட்டு வரும்போது 4 ஆலயங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 1600க்கும் அதிகமான ஆத்துமாக்களை அந்த பணித்தளத்தில் ஆதாயப்படுத்துவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன இதில் சொல்கிறேன், நீங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபிப்பதற்கு ஒருபோதும் மறந்துடாதுங்க. இல்லை, பணம் 2வது, அப்படிதானே? பணம் 2வது. முதல் வந்து மிஷினரிகளுக்காக ஜெபம் அதிகமாக தேவை. நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த பணித்தளத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நேற்றைக்கு ஒரு மிஷினரிகிட்ட நைட் நேரத்தில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, அண்ணே ஜோமனுங்க, இந்த மகாராஷ்டிராலாம் ஜோமனுங்கண்ணே, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஜோமனுங்க இகத்புரின்னு சொல்லி ஒரு ஃபீல்டில் அந்த மிஷினரி சொல்கிறேன், அண்ணே நாளைக்கு இன்னைக்கு முதல்ல ஒரு கிராமத்தில் ஆராதனை ஆரம்பிக்க போயிருக்கோம். ஒரு புதிய மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தில் முதல் முறையாக இன்னைக்கு ஒரு ஆராதனை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 7 பேர் கூடி ஆராதிப்பாங்களாம். 7 மக்கள் தான் இருக்காங்க. அந்த 7 மக்களும் கூடி இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. இப்படி புதிய ஆராதனை குழுக்களும் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு கரையில் எதிர்ப்புகள் வருகிறது, ஒரு கரையில் போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் மட்டுமாக இருந்து இந்த இயக்கத்தை, மிஷினரிகளை
கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்திய தேசத்தில். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நாம் இந்த நாளின் வேத வசனத்திலேருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நிறைய நேரம் எடுக்க மாட்டேன், சரிதானா? ஒரு அம்மா ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்துருந்தாங்களாம். அப்போ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்களாம். உட்காந்துருக்கும்போது ஒரு பிரசங்கியார் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாராம். பயங்கர உற்சாகமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பிரசங்கம் முடிகிற மாதிரியே இல்லை. போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் பேர் எழும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1-2 பேர் எழும்பி போக ஆரம்பித்தாங்க. வரிசையாக மக்கள் போயிட்டே இருக்காங்க. ஆனால் பின்னால் உட்காந்துருந்த அந்த அம்மா மட்டும் உட்காந்துட்டு அந்த அம்மா கண்ணு விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ இவருக்கு அந்த அம்மாவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு, கூட கொஞ்சம் உற்சாகம் ஆயிடுச்சு. ஆஹா, என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆள் அழுறாங்களே, அப்போ ஒரு பெரிய பிரசங்கம், நல்ல வல்லமையான பிரசங்கம் தான் போலன்னு சொல்லி அவர் கூட கொஞ்சம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம்லாம் முடித்து எல்லாம் கடைசி அதுக்கெல்லாம் பாதி மக்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவர் புல்பிட்லேருந்து இறங்கி விறுவிறுன்னு அந்த அம்மாட்ட ஓடி போனாராம். போய் கேட்டான், அம்மா எல்லாரும் போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் என் பிரசங்கத்தை கேட்டீங்களம்மா, அப்படி என் பிரசங்கம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லி கேட்டாரான். அந்த அம்மா சொல்லிச்சு, போயா, உன் பிரசங்கம் எனக்கு ஒன்றுமே என் மண்டையில் ஏறலை. ஆனால் எனக்கு ஒன்று ஞாபகம் இருந்துச்சு, என்னென்னா உன் தாடி எங்கள் வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்குட்டி போல் இருந்துச்சு. இல்லை, என் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அதுக்கு ஞாபகம் இருந்துச்சு. போன வாரம் தான் காணாமல் போயிடுச்சு. அதுக்கும் இப்போ ஒன்றை போல தான் ஒரு சின்ன தாடி இருந்துச்சு. அதனால் நான் என் ஆட்டை நினச்சி அழைச்சேன். போயா, உன் பிரசங்கத்தை யார் கேட்டான்னு சொன்னாங்க. ஸோ நான் இன்னைக்கு அப்படி பெரிய பிரசங்கம் பண்ண மாட்டேன், சீக்கிரமாக பிரசங்கத்தை முடிச்சிடலாம் ஆண்டோடைய வசனத்தை. அதனால் கவனமாக நாம் ஆண்டோடைய வசனத்தை கேட்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட நாம் கேட்போம், ஆண்டவரே இந்த நாளிலும் என்னோடு கூட பேசும் சுவாமி, நீர் என்ன கற்றுத்தர விரும்புகிறீரோ என்னோடு கூட பேசும் சொல்லி நாங்கள் கேட்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி சுவாமி. நாலு முழுவதும் உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர், நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அப்பா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் இன்று உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படிக்கலாம்? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், மிகவும் நன்றாய் இருந்தது. மனுஷனையும் படைக்கிறாரு, அப்பவும் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் 6வது அதிகாரத்திற்கு வரும்போது ஒரு 5 அதிகாரத்திற்குள்ளவே மனிதன் சீர்கெட்டு போய்விட்டான். ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஏனென்றால் வேதத்தில் நம்ம இந்த வசனத்தில் படிக்கும்போது, இந்த 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது, மனுஷன் தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டான், பாவமான காரியங்களை தெரிந்து கொண்டான், தீமையான காரியங்களை தெரிந்து கொண்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கர்த்தருக்கு விசனமாக இருந்தது. அவர் மனிதனை பூமியில் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. 11வது வசனத்தை யாராவது படிங்க. 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. சீர்கெட்டு போச்சு, கொடுமையினால் நிறைந்திருச்சு. அதனால தான் ஆண்டவர் நான் ஏன் இந்த மனு குலத்தை படைத்தேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு மனஸ்தாபத்தோடு வேதனையோடு ஆண்டவருக்கு சொல்கிறாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ, நான் படைத்த நோக்கமே வேற. நான் மனிதனை ஏன் படைத்தேன்னா அவன் என்னோடு கூட ஐக்கியமாக இருப்பான், நான் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிவான், என்னுடைய பிள்ளையாக இருப்பான், நான் என்னுடைய பணிகளை செய்வான்னு சொல்லி நான் இந்த உலகத்திலே அவனை வைத்தேனே. ஆனால் அவன் தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டு இந்த பூமியை சீர்கெட்டதாக்கி விட்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் பூமியை உருவாக்கும் போது மிகவும் நன்றாயிருந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார்.
ஆனால் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், இன்னைக்கு உலகத்துலேயும் நம்ம வாழுகிற இடத்துலையும் நம்முடைய சுற்று வட்டாரங்களிலும் மிகவும் சீர்கேடான பாவங்கள் நிறைந்த, சீர்கேடான தீமைகள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. அதன் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நோவாவை போல இல்லை, ஒரு நோவாவை போல ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் பூமியானது சீர்கட்டு போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நோவாவை போல உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பயந்து, ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தயக்கம் வரும். ஐயோ, நான் எப்படி செய்ய முடியும், என்னால் முடியாது, என்னாலவே முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நான் எப்படியா பிரசங்கம் பண்ண முடியும், நான் எப்படியா சுவிசேஷம் சொல்ல முடியும், என்னாலெல்லாம் சுவிசேஷமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே உடம்புல பலவீனம் அதிகம், என் குடும்பத்திலே பிரச்சனை, என் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனை, எனக்கே வேலை இல்லை, நான் போய் இப்போ யாருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன்னு சொல்லி அநேக நேரங்களில் நாம் தயக்கப்படுறோம். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்றால், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். அதான் ஆண்டவர் சீடர்களை தெரிந்து கொள்ளும்போது பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்களெல்லாம் தெரியும்போது மீன் பிடித்து கொண்டிருந்த அவங்கள கர்த்தர் அவர்களை மனுஷரை பிடிப்பவர்களாக ஆக்குவேன். ஏனென்றால் இந்த பூமியானது சீர்கட்டு போயிடுச்சு, இந்த மக்களை எல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு வழிநடத்துவதற்கென்று உங்களை நான் தெரிந்து கொண்டேன் சொல்லி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நோவாவை போல, பேதுருவை போல, யோவானை போல, அந்திரேயாவை போல, யாக்கோபை போல நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒருவேளை அந்த மனுஷரை பிடிக்கிறதுக்கு எனக்குள்ள பலன் இல்லை சுவாமி, எனக்குள்ள என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம அந்த காலத்தை தள்ளவே முடியாது. மோசையும் அதான் சொன்னார். மோசை என்ன சொன்னார்? நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன், என்னாலாம் முடியாது சுவாமி, நீ வேற யாரையும் பார்த்துக்கிறோம். இல்லை, நம்ம மொழியில் சொன்னால் போயா, என்னாலெல்லாம் முடியாது இல்லை, அப்படி தட்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறார், என்னாலெல்லாம் முடியாது, நான் பேச தெரியாது, ஏன்னா நான் வாய் திறக்கவே முடியாது, நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா 10 நிமிஷம் எடுக்கும், நான் எப்படி அவங்க ராஜாவுக்கு முன்னால் பேச முடியும்னு சொல்லி அவன் தயங்கும் போதும் கர்த்தர் அந்த மோசையை தான் எடுத்து பயன்படுத்தினார். அந்த எகிப்து தேசத்தில் அந்த மோசையை தான் எடுத்து பயன்படுத்தி அந்த லட்சக்கணக்கான அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலாக்கி கொண்டு வந்தார்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடையாக இருக்கிறது. அந்த காரியங்கள் என்ன அது எப்படி சரியாகும் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதற்கு உதாரணமாக நம்முடைய வேதத்திலிருந்து பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு கூட இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பேதுரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் இல்லை. பேதுரு ஒரு அருமையான சீடன், ஆண்டவர் அழைத்த முதல் சீடன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் சொன்ன உடனே செய்கிறவர். ஆண்டவர் பேதுருகிட்ட தான் ஒரு பொறுப்பை கொடுப்பாரு. நீ போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வாங்க, உள்ள அந்த மீனுக்கு வாய்க்குள்ளே நாணயம் இருக்கும், அதை எடுத்து நமக்காக டேக்ஸ் கட்டுன்னு சொல்லி பேதுரு அனுப்புகிறாரு. இப்படி அநேக காரியங்களை பார்க்கலாம். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பேதுரு ஒரு சுயநலவாதியாகவும் இருந்தான், கோழையாகவும் இருந்தான், பயப்படுகிறவனாகவும் இருந்தான்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த பேதுரு ஆண்டவருக்காக ஜொலித்து அந்த 4வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது ஆயிரமான ஆத்துமாக்களை ஒரே பிரசங்கத்தில் ஆயிரமான ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினான்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம் இல்லை. அது எப்படிங்க சாத்தியமாச்சு? அதுதான் சாத்தியம். எப்படின்னா 21வது அதிகாரத்தில் அவன் முதல்ல நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாடத்தில் 21வது அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை அவன் என்ன சொல்கிறான்? நான் மற்ற சீடர்களும் சொல்கிறான், நம்ம ஆண்டவர் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வேலை, நமக்கு சாப்பாடுக்கு யாரும் ஒன்றும் தரமாட்டாங்க, ஸோ நாம் மறுபடியும் அதே தொழிலுக்கு போயிடுவோன்னு சொல்லி அவன் மற்ற சக நண்பர்களையும் அழைத்து மீன் பிடிப்பதற்காக போகிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவர்களோடு கூட உறவாடுகிறார், உரையாடல் நடக்குது. அந்த நேரத்தில் தான் 15வது வசனத்திலேருந்து நம்ம படிக்கும்போது
பேதுருவை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையே ஒரு பெரிய உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை அவன் காண்கிறான். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய தைரியத்தின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதற்கு பின்பதாக தான் பேதுருவால் ஜொலிக்க முடிந்ததுன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னென்ன காரியம்னு சொல்லி நாம் வேதத்திலேருந்து பார்க்கலாம். முதலாவது காரியம் என்னன்னா, பேதுரு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 66வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பிடித்து விசாரணை சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிருக்கும்போது இயேசுவிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இயேசுவுக்கு என்ன நடக்கிறதோ என்று சொல்லி பார்க்கும்படி பேதுருவும் இன்னொரு சீடனும் அங்கே போயிருக்கிறாங்க, யோவானும் போயிருக்கிறாங்க. அப்போ பேதுரு அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே ஒரு வேலைக்காரி அவன்கிட்ட கேள்வி கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறா படிங்க. 66வது வசனம் 20. லூக்கா 22:66. சாரி, வேலைக்காரி அவர்கிட்ட கேட்குறா, நீயும் அவனோடு கூட இருந்தவன் தானே, இவனும் அவனோடு கூட இருந்தவன் தான் சொல்லி ஒரு அற்பமான ஒரு வார்த்தையாக அந்த வேலைக்காரி கேட்கிறத நாம் பார்க்குறோம். இவனும், ஒரு வேலைக்காரி ஒரு மனிதனை பார்த்து பேசும்போது, நம்ம ஊர்களெல்லாம் வேலைக்காரி நம்ம வீடுகள்லாம் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்களா இல்லை இர்ரெஸ்பெக்டில் பேசுவாங்களா? இல்லை, இர்ரெஸ்பெக்டில் பேசுனாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வேலை கிடையாது. இல்லை, நம்ம ஒன்று சொல்லுவோம்மா, நீ நாளையிலேருந்து வேலைக்கு வராத, அப்படி தானே சொல்லுவோம். அவங்க வேலைக்காரின்னா அவங்க ரெஸ்பெக்டோடு தான் அவங்க பேசுவாங்க. யாரை என்றாலும் சரி, சமுதாயத்தில் ஏற பார்த்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை நிலைந்த ஒரு வார்த்தையாக தான் பேசுவாங்க. ஆனால் இந்த பேதுருவை பார்த்து அந்த வேலைக்காரி என்ன சொல்கிறா, இவனும் அவனோடு இருந்தான், இவனும் அவனோடு இருந்தான்னு சொல்லி நான் அதற்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா, அற்பமான இடத்தில் ஆச்சரியமாக நின்ற பேதுரு. அற்பமாக எண்ணப்பட்டான். வேலைக்காரியே பார்த்து அவனை ஒரு அற்பமான ஒரு வார்த்தையாக பேசுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆச்சரியமாக எடுத்து பயன்படுத்தினால் பார்க்கிறோம். 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ இந்த பேதுருவா, இந்த யோவானா, படிப்பறிவில்லாத இந்த பேதுருவா யோவானுக்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிற என்னென்னா, ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு படிப்பறிவுக்கு தேவையா தேவையில்லைங்க. கர்த்தர் யாரையும் கொண்டு எடுத்து பயன்படுத்துவார். அதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன வேணும்னா, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட நாம் முகமாக தரிசித்து அவருடைய அனுபவத்தை, அவருடைய தைரியத்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொண்டு செல்லும்போது, நாம் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நாம் நிற்கும்போது, கர்த்தர் நம்மை கொண்டு எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் அன்றைக்கி உங்கள் முன்னால் என்ன பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லை? நானும் ஒரு காலத்தில் ஒரு பயந்தாங்குழியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன். என் வாயிலேருந்து வார்த்தை வரணும்னா சொல்லுவாங்க, ஜான்சனுக்கு வாயிலேருந்து வார்த்தை வரணும்னா விலை கொடுத்து தான் வாங்கணும்பாங்க. எங்களுடைய ஊரில், எங்களுடைய சபையில். ஆனால் ஸ்கூலில் அப்படி கிடையாது, சபையில். எங்கள் ஊரில் நல்ல பிள்ளை, ஸ்கூலில் அது வித்தியாசமான லைஃப். அப்போ எங்கள் ஸ்கூலில் உள்ள சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஜான்சனுடைய வாயிலேருந்து வார்த்தைகள் வரணும்னா விலை கொடுத்து தான்ப்பா வாங்கணும்னு சொல்லி. அப்படி ஒரு பேசாமல் பயந்து போயிருந்த என்ன தான் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்த போது, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக நடந்த ஒரு மீட்டிங்கில் ஆண்டவருக்கு என்று என்னை அர்ப்பணித்தான். ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உமக்கு தான் சுவாமின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை கரத்தில் அர்ப்பணித்து அவருக்காக புறப்பட்டு சென்றேன். நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது எனக்கு லாங்குவேஜும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஹரியானாவுக்கு போனேன். ஹரியானா போகும்போது டெல்லியிலேருந்து ஹிசார்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு 4 மணி நேரம் ஒரு ட்ராவல். அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்குறேன். பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது இந்த கண்டக்டர் சீட்டில் உட்காந்துருக்கேன். நான் யோசித்தேன், கண்டக்டர் என் பக்கத்தில் உட்காந்துக்குவார், பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி.
அப்போ பார்த்தா கண்டக்டர் வந்து உட்காரல, இன்னும் 2 நல்ல மோட்டா தகடா 2 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. உட்காந்துட்டு என்னோட ஹைட்டாக இருக்காங்க, என்னோட ரொம்ப கலர் அழகாக இருக்காங்க. நம்ம கலருக்கு அவங்களுக்கு நான் அப்படி பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன். என் கைக்கும் அவங்க கைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போது அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையில் அந்த ஹரியானி மொழியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஒரு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, இவனும் கூடால உட்காந்துருந்து எப்படி ஊழியத்தை செய்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உட்காந்து நான் சைடில் உட்காந்துருந்தேன். அவங்க 2 பேர் உட்கார சீட்டில் நாங்கள் 3 பேர் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் நல்ல மோட்டாவாக இருக்காங்க. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னால் முடியாது, என் கலருக்கு இவங்களுக்கு ஒரு தொடர்பே இல்லை. ஸோ என்னுடைய கலர் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். எனக்கு ஏற்ற இடம் ஜார்க்கண்டோ இல்லை குஜராத்தோ இல்லை பீகாரோ இல்லை உத்தரப்பிரதேச மாநிலமோ ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருங்க சுவாமி. என்னால் இந்த ஹரியானி மக்கள் மத்தியிலையும் பஞ்சாபி மக்கள் மத்தியில் என்னுடைய இந்த உண்மை பற்றி என்னால் சொல்லவே முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட என்ன சொன்னால், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்தினார். இப்போ இந்த பட்டணத்தில் ஆண்டவர் உனக்கு அநேக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தைரியம். அங்கே போய் இறங்கினேன், ஆண்டோடைய ஊழியத்தை செய்தோம். ஒரு ஒற்றுமையே கிடையாது, எனக்கு அவங்களும் ஒரு சம்பந்தமே கிடையாது. எல்லா விசுவாசிகளும் ஹைட்டாக இருப்பாங்க. எங்களுடைய சர்ச்சில் வர்ற எல்லாம் ஹைட்டாக இருப்பாங்க. என்னை பார்த்து எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க. பாதிரிசா போ சொட்டா நாட்டான்னு சொல்லி எல்லாத்தோட சின்னதாக தான் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் அந்த மக்கள் மத்தியில் இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேகம் ஆயிரமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டோட பிரதான கிருபையினால அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்குது, எல்லா கிராமங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய, சைக்கிளில் பைக்கில் ஜீப்பில்னு சொல்லி ஆண்டோடைய விதையை விதைப்பதற்கு ஆண்டவர். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பேதுரு ஒரு அற்பமாக எண்ணப்பட்டான். இவனால் முடியாது, இவனும் அவன் கூட தான் இருந்தான்னு சொல்லி அந்த வேலைக்காரி அற்பமாய் பேசினாள். ஆனாலும் அந்த இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம், அவனை ஆச்சரியப்படத்தக்க மக்கள் வைத்தாங்க. இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்களும் செயல்படும்போது ஒருவேளை அற்பமாக எண்ணப்படலாம், ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதான் ஆண்டோட வேதத்தில். 2வதாக நாம் பார்க்கும்போது, கோழையானவனை துணிச்சல் உள்ளவனாய் மாற்றியது இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம். கோழையாக இருந்தான், அவன் ஒரு கோழையாக இருந்தான். அவங்க கேட்குறாங்க, நீயும் அவனோடு கூட தான் இருந்தான்னு சொல்லும்போது, நான் அவரை அறியேன் என்று சொல்லி அவரை சத்தியம் பண்ணி நிறைய வார்த்தைகளை பேசவும் ஆரம்பித்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த கோழையாக இருந்த பேதுருவை துணிச்சல் உள்ளவனாக மாற்றியது. எப்படி துணிச்சல் உள்ளவனாக மாற்றிச்சு நாம் வேதத்தில் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் சாட்சி சொல்லுகிறான். அதுக்கு முன்பெல்லாம் உள்ள வசனத்தில் பார்க்கும்போது, அந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்தீங்க. யார்கிட்ட சொல்கிறான்? அந்த வேத பாரகர் பரிசேயர் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பிட்டான்னு சொல்லி சொன்னபோது அவங்கெல்லாம் கோபத்தில் நிற்கும்போது அவன் பேதுரு சொல்கிறான், நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள். ஆனால் அந்த இடத்துல அவன் சொல்கிறான், தேவன் அவரை எழுப்பினார் என்று நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருக்காக சாட்சியாய் நின்னான்னு சொல்லி வேதத்தில் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக அநேக ஸ்டெப் எடுத்து வைப்பார். அந்த கர்த்தருக்காக சாட்சியாக நாம் இருக்கிற இடத்துல, நாம் பணி செய்கிற இடத்துல, நாம் வசிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்க முடியும். அதற்கு என்னென்னா, ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உமக்காக சாட்சியாக இருக்கணும் சுவாமி. அதான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, பூமியின் எல்லை பரியந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் சாட்சியாக இருப்பதற்கு தான். சாட்சியாக இருப்பதற்கு. இன்னைக்கு அநேக இடங்களில் சாட்சியற்ற வாழ்க்கைகள் காணப்படுகிறது. அநேக இடங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் சாட்சியற்ற வாழ்க்கை காணப்படுகிறது. அந்த வாழ்க்கையெல்லாம் நாம் சரி பண்ணும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நம்ம வசனத்தை பிரசங்கிக்கிறத விட நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும்போது அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க இல்லை. எங்களுடைய ஆராதனையில் ஒரு
ஆள் வந்திருந்தார் ஒரு முறை. அவர் பேர் வந்து சுக்குதேவ் சிங். அவர் பஞ்சாபி. சுக்குதேவ் சிங் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார். அவர் வந்து 40 வருஷமாக ஒரு குடி போதையில் இருந்தார். எத்தனை வருஷம்? 40 வருஷமாக குடித்து போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு வந்து அவரை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்திருந்தார் ஆராதனைக்கு. அவர் வந்தார். ஜோம் பண்ணுறதுக்கெலாம் வரவே இல்லை. அவர் பின்னால் உட்காந்துருந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்டார். அன்னைக்கு சுதேச ஊழியர் தான் பிரசங்கம் பண்ணார். அவரை தான் பிரசங்கம் பண்ண விட்டு, நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி. அப்போது அவர் வசனத்தை ஃபுல்லாக கேட்டுட்டு மற்ற ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாரும் முன்னால் வந்து ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணிட்டு அவர் மட்டும் ஜோம் பண்ண வரவே இல்லை. அவர் போயிட்டார் வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவர் சர்ச்சில் இருந்தே ஒரு தீர்மானம் எடுத்து போனாராம், இதற்கு பிறகு நான் அந்த போதை மருந்தை தொடமாட்டேன்னு சொல்லி. வீட்டுக்கு போய் அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. 40 வருஷமாக குடிச்சிட்டு இருந்தவர், 40 வருஷமாக போதை பழக்கத்தில் இருந்த அந்த சுக்குதேவ் சிங் ஒரே நாளில் ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணித்தார். ஒரே நாள் ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்கு பிறகு அவர் ஒரு நாளும் அந்த போதை மருந்தை தொடவே இல்லை. அவருடைய சாட்சியை பார்த்து அவருடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க மனைவி கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, எங்கள் வீட்டுக்காரரு திருந்திட்டாரு. என் வீட்டில் ஒரு நேரம் பொங்குறதுக்கு அந்த ஒரு ரொட்டி செய்கிறதுக்கு கூட எங்கள் வீட்டில் ஆட்டாவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் வீட்டில் சிலிண்டர் கிடையாது, எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் போய் காட்டில் போய் மரத்தை வெட்டி தான் நாங்கள் வந்து அடுப்பு எரிப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். ஏன்னா இவர் வந்து வீட்டில் உள்ள சிலிண்டரை எடுத்து விற்றுருவார். சிலிண்டர் வாங்கி வச்சா சிலிண்டரை எடுத்து விற்று குடிச்சிருவார். பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா பாத்திரங்களை கொண்டு விற்று குடிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். வீட்டில் ஒரு பொருள் கிடையாது, கட்டில் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சேர் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் போய் இருக்கிறோம், கீழே தான் உட்கார வச்சுருந்தாங்க அந்த அம்மா. ஆனால் கர்த்தர் படிப்படியாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவரை பார்த்து அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த கிராம தலைவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு எங்கள் கிராமத்தில் நீங்கள் சத்சங்கம் நடத்துங்கன்னு சொன்னார். அதில் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சுக்குதேவு எப்படிப்பட்ட ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தினான்னு சொல்லி எனக்கு தெரியும், அவன் எப்படி எங்கே கிடந்தான்னு சொல்லி தெரியும் எனக்கு. அவனுடைய வாழ்க்கை மாறியது. அந்த இயேசுவை இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் நைட்டு ஒரு இடத்துல சத்சங்கம் வச்சோம். கிராமத்தில் அவங்க குருத்வாராவில் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் குருத்வாராட்ட வந்துடணும், குருத்வாராக்கிட்ட வந்து அங்கே ஒரு சத்சங்கம் நடக்குது, எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி அந்த கிராமத்து மக்களே எல்லா செலவும் செய்து சாப்பாடு போட்டு அங்கே ஒரு சத்சங்கம் நடத்தி அநேக மக்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு கச்சா சர்ச்ன்னு சொல்லுவோம் நாங்கள், ஒரு கச்சா சர்ச், அந்த மக்களை கட்டி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சுக்குதேவ் மனம் திரும்புவதன் மூலமாக, ஒரு சுக்குதேவுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக கர்த்தர் அந்த கிராமத்தை தொட்டார். அந்த கிராமத்தில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை தந்தார். அவர் முன்னால் வந்து யார்கிட்டையும் ஜோமன் இல்லை, கடைசி வரைக்கும் அவர் ஜோமனவே இல்லை. எங்கிட்ட வந்து அவரே ஜோமனிக்குவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறேன் என்னன்னா, சாட்சிகளாக இருப்பதற்கு கோழையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்போது கர்த்தர் நம்மை சாட்சி உள்ளவர்களாக மாற்றுகிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை படியுங்கள். கடைசியாக பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து எங்களை நோக்கிப்பாருன்னு சொல்லி, அப்பொழுது பேதுரு என்ன சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு, என்னிடத்துல என்ன இருக்கு, இயேசு கிறிஸ்து இருக்கு. அவர்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஒரு பணமும் இல்லை. நான் அதற்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னா, இல்லாமையில் கொடுத்தவன் பேதுரு. இல்லாமையில் கொடுத்தவன் பேதுரு. அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் அவன் கொடுத்தான். என்னத்தை கொடுத்தான்? இயேசுவை கொடுத்தான். நம்மகிட்ட கர்த்தர் இயேசு இருக்கிறார். இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். இன்னைக்கு அநேக வியாபார தொழில் ஆகிப்போச்சு, அது வேறு. அதெல்லாம் நம்ம வந்து நோக்கி பார்க்கணும்னு தேவையில்லை. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் நாம் ஆண்டவர் இயேசுவை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இல்லாமையிலும் கொடுத்தான் அந்த பேதுரு. அவங்க அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே அவன் பார்க்குறான், ஏதாவது கிடைக்குமோன்னு சொல்லி பேதுருவையும் யோவானையும் பார்க்கும்போது பேதுரு சொல்கிற, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணு இல்லை,
ஒன்றே ஒன்று இருக்குது, இயேசு இருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. அந்த நேரத்தில் அந்த நடக்க முடியாத அந்த மனிதன் எழுந்து நடந்து குதித்து எழுந்து அவர்களோடு கூட ஆலயத்திற்குள் சென்றான்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறேன் என்னென்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்பட. ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் சிந்தர்கோர்னு சொல்லுவோம். சிந்தர்கோர் அந்த அம்மா பேர். அந்த அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாது அந்த அம்மாவுக்கு. பஞ்சாபி மொழி ஒரு எழுத்து கூட தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஒரு நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பதசாம் நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வருவேன், எனக்கு ஒரு பைபிள் கொடுங்கன்னு சொல்லி. நான் தலை கேட்டேன், உனக்கு பைபிளே படிக்க தெரியாது, ஒரு வார்த்தை தெரியாது, நீ எப்படி பைபிள் எதுக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாது, எனக்கு பைபிள் கொடுங்க, நாளைக்கு காலையில் நான் வந்து ஒரு மேரேஜுக்கு போகணுன்னு சொன்னாங்க. மேரேஜுக்கா, எங்கே போகிறேன்னு சொன்னோன்னே, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு மேரேஜ் இருக்குது. அம்மா மேரேஜுக்கு போகிறவ எதுக்கு நீ பைபிள் கேட்குறீங்கன்னு கேட்டால், நான் பைபிளோடு போவேன், நீங்கள் ஒன்றும் கேட்காங்க, பிறகு நான் பேசிக்கிறேன், எனக்கு பைபிள் கிடைக்குமா கிடைக்காதான். சரி நீ காலையில் போய் எங்கள் சுதேசருடைய பேர் சொல்லி அவங்க வீட்டில் போய் வாங்கிக்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த அம்மா காலையிலே ஒரு 5 மணிக்கே போய் சுதேசருடைய வீடை கதவை தட்டி பைபிள் வாங்கிட்டு போயிடுச்சு. போயிட்டு அந்த பைபிளை, பஞ்சாபி கலாச்சாரம் வந்து மிட்டாய் நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம இங்கேயும் அப்படி தான் திருமணம் நடக்குது, செல்ஃப் சர்வீஸ், எவ்வளோ ஸ்வீட் வேணாலும் சாப்பிடலாம், எல்லா குலாப் ஜாமுன் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் எடுத்து சாப்பிடும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த பைபிளை இப்படியே கையிலே வச்சுட்டு இருந்திருக்கு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஏம்மா அந்த புக்கு கீழே வை, ஏம்மா அந்த புக்கை கீழே வைன்னு சொன்ன. அந்த அம்மா சொல்லிச்சான், இல்லை இது வந்து பரிசுத்தமானது, பவித்ர, இது பரிசுத்தமான ஒரு புக்கு. அதில் எல்லாரும் கேட்டிருக்காங்க, நம்ம குருத்வாராவில் உள்ள கிரந்தோட பெருசான்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், அதை விட பெருசு, அதை விட பெருசு, பரிசுத்தமானது. நீ இந்த பைபிளை படிச்சேன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். என் குடும்பத்தை ஆண்டவர் சமாதானம் கொடுத்தாரு, எனக்கு வியாதியிலேருந்து சுகத்தை கொடுத்தாரு, நான் விசுவாசித்தேன், என் பசங்க இந்த பைபிளை படிக்க படிக்க என் குடும்பத்தில் சமாதானம் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் சண்டையே இல்லை பாருன்னு சொல்லி சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு பேருக்கு மற்ற காரியங்களை பேசுகிறத விட்டுட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை கொடுக்க ஆரம்பிச்சு, கொடுத்து திருமணம் மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லுது ஒரு 2 நாள் கழிச்சு, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடியாக இருங்க, நம்ம வந்து வேலைக்கிழமை அந்த கிராமத்துக்கு போகணுன்னு சொல்லி. அதில் என்னன்னு கேட்டால், அங்கே சத்சங் நடத்தணும், நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டேன், நான் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாச்சு, நீங்கள் போய் ஒருக்கா மீட்டிங் நடத்தி நம்ம அங்கே ஒரு ஆராதனை ஆரம்பிச்சிரும் இல்லை. அந்த அம்மா படிப்பறிவு இல்லாத அந்த அம்மா மற்றவர்களுக்கு இயேசுசாமியை கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு கூடுகை நடத்தினோம், அந்த இடத்துல ஒரு ஆராதனை குழுவை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கும் மக்கள் அந்த இடத்துல ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த கிராமத்துலேருந்து ஒரு சகோதரன் மிஷினரியாக எழும்பி இன்றைக்கி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் முழு நேர ஊழியனாக அந்த ஆராதனை குழுவில் இந்த எழும்பி இன்றைக்கி மிஷினரியாக இதே இயக்கத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கு அந்த ஒரு படிப்பறிவில்லாத அம்மா இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார், நமக்கு எவ்வளவோ தெரியும், தலைமுறையாக நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி, நீ என்னுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பாயா? அதான் பேதுருட்ட ஆண்டவர் கேள்வி கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? அப்படின்னா நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய கருத்தில் நாம் அர்ப்பணிப்போம். பூமியானது சீர்கெட்டு போயிடுச்சு, கொடுமையினால் நிறைந்திருச்சு. அந்த கொடுமையை சீர்கெட்டு போயிருக்கிறதை சீரமைப்பதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பேதுருவை போல நான் ஒருவேளை அற்பமாக எண்ணப்படலாம், ஆனால் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கோழையாக இருக்கலாம், ஆனால் சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவார். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொடுப்பொருளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இருந்தவன் நம்மை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாளிலும் சுவாமி நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். பேதுருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததை போல நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். அநேகருக்கு இந்த இயேசுவை நாங்கள் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சாட்சியாக இருப்பதற்கும் அநேக பேர் ஆச்சரியப்படத்தக்கதாக நாங்கள் இருக்கிற இடத்துல உமக்காக ஜொலித்திட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள
கத்தனை எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமே சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.